Hi and hello to everyone. Welcome back to Tarun's Element. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேபி சீரீஸில் ஆப்பிள் பியூரே தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஆப்பிள் பியூரே பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பேபி ஃபுட் சீரீஸில் வந்துட்டு நம்ம செகண்ட் வீடியோ நம்ம இன்றைக்கி போடுறோம். ஸோ ஆப்பிள் பியூரே வந்துட்டு பேபிஸ் கொடுக்கறது வந்து ஈஸியாக அவங்களுக்கு டைஜஷன் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆப்பிள் பியூரே வந்து கொடுக்குறோம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம ஆஃப்டர் வீடியோ பார்க்கலாம். இப்போ மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். வாங்க போகலாம். குட்டி பியூரே பார்க்கலாம் வாங்க.
பேபிஸும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 ஆப்பிள் நான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வாஷ் பண்ண ஆப்பிள்ஸை கட் பண்ணி அதோட தோலை வந்து நல்லா பீல் ஆஃப் பண்ணிடுங்க. பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா குட்டி 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 பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நீங்கள் தோலை உரிச்சிக்கோங்க. இல்லை வாட்டவர் நீங்கள் தோலை உரிச்சிட்டு போகிறதுனாலும் சரி. இந்த சென்டரில் வர இந்த பார்ட்டு, சீட்ஸ் இருக்க பார்ட் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஜஸ்ட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக எடுங்க. எங்கேயாவது அடிபட்டு ஏதாவது ஒரு பிளாக் கலர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. ஏன்னா பேபிஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக டைஜஸ்ட் ஆகி வருங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்ல ஒயிட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக பிளாக் ப்ரௌன் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பார்ட்டை நீங்கள் எடுத்துருங்க வெளியே. நல்லா பீல் ஆஃப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விட்டு விட்டுலாம் எடுக்காதீங்க. பியூராக வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அந்த தோலை வந்து எடுக்கணும். அந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் டீப்பாக அந்த இடத்த சேர்த்து எடுத்துருவோம். 3 ஆப்பிள்ஸும் நம்ம நீட்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேபிஸ்க்கு வந்து நம்ம ஒரு குட் ஃபுட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்ட்ஸ் அடிப்பட்ட பார்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு குட்டி 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 பீசஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே நல்லா கட் பண்ணுங்கள்.
ஆப்பிள்ஸை மட்டும் நம்ம தனியாக இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். தோலெல்லாம் விட்டுட்டு வெறும் ஆப்பிள்ஸை மட்டும் நம்ம இதில் எடுத்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ஆப்பிள்ஸை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ முடியுமோ நீங்கள் அவ்வளோ தின்னாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பீசஸாக. ஸோ குயிக்காக நமக்கு குக் ஆகிடும். நீங்கள் பெருசாக பீஸஸாக அப்படியே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம குட்டியாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக குக் ஆகிடும். நமக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குயிக்காக ஈஸியாக ஆகிடும். ஸோ அதனால் நல்ல குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் கட் பண்ணியிருக்க மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். இந்த சைஸஸ் போதும். ஸோ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 minutes நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கி வந்துடும். வாட்டர் சீக்கிரமாக வெளியே வந்துடும். ஸோ தீஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாட்டரை நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிட்டுருக்கு. ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறிக்கலாம். இன்னும் குக் ஆகணும். நமக்கு லைட்டாக தான் குக் ஆகிருக்கு. நல்லா கிளறிட்டு திரும்ப நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுருங்க. வாட்டர் லெவல் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்கள் ஆப்பிள் போட்டிருக்கீங்கன்னா ஆப்பிள் நல்லா மூழ்கி நடக்கிற அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸோ குயிக்காக வெந்துடும். நான் இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு வெந்துருச்சு. திரும்ப நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வைங்க. ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது மெதுவாக ஒரு மீடியமான ஒரு ஹீட்டில் அது குக் ஆகும்போது அதோட இருக்கிற சத்து அதிலே இருக்கும், ஸ்டேவாக்காக இருக்கும். ஸோ அந்த வாட்டரும் பொங்காமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒயிட் கலர் அப்படியே அந்த ஆப்பிள் அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்படியே எல்லோயிஷாக ஆகிட்டு நீங்கள் பார்த்தாலே யூ கேன் ஃபீல் இட். ஸோ அது நீங்கள் எடுக்கும்போதுமே ஃபீல் ஆகும். கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆப்பிள் நார்மலாக நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் ஆகும்.
வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெந்திருக்கு. நான் உங்களுக்கு கலக்கி காட்டுறேன் பாருங்க ஸ்லோ மோஷனில். ஸோ வாட்டர் லெவல் வந்து நல்லா கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும் உங்களுக்கு. நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ மேஷர் வச்சு நீங்கள் மேஷ் பண்ணாலும் சரி, பிளெண்டர் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மேஷர் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சு நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட ஃபுட்டு கொடுக்கலாம். நம்ம ரொம்ப குட்டி பேபி 6 months இப்போ தான் நம்ம ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நீங்கள் பிளெண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு நல்லா அரைச்சி கொடுத்துருங்க. நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொடுத்துருங்க. கொஞ்சம் பெரிய பேபின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மசிச்சு ஊற்றிட்டு நீங்கள் கொடுக்கலாம். வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிடுச்சு. குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் மட்டும் இன்னும் குக் ஆகலை. ஸோ அது குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து பியூரி வந்து பண்ணிடலாம்.
ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாரில் நீங்கள் பிளெண்டரில் போடலாம், இல்லை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நீங்கள் எப்படி அரைக்கிறீங்களோ அரைங்க. நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. குட்டி பேபினா நீங்கள் பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. வீடியோக்காக நான் கொஞ்சம் குயிக்காக பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு சுத்தமாக நல்லா ஆறணும்னு அவசியம் இல்லை. மீடியமாக வந்துட்டு நமக்கு ஆற வச்சுன்னா போதும். ஸோ இப்போ நான் போட்டு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ அரைச்ச பியூரி நம்ம எடுத்துட்டோம். எப்படி ஒரு கொஞ்சம் கூட கட்டி இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதை போர் பண்ணுறோம் பாருங்கள், இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது நீங்கள் பேபிஸ்க்கு கொடுக்கும்போது தே வில் ஈட் ஹாப்பி அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ ஸ்வீட்னஸ் இதில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நேச்சுரலாக ஸ்வீட்டாக இருக்கனால ஸோ தே லவ் திஸ் ஃபுட். நல்ல ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள். நீங்கள் இப்படியே கூட கொடுக்கலாம், இல்லைனா பால் ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் பால் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஃபுட்டு வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பால் போடுங்க. ஏன்னா ஆப்பிள் வந்துட்டு புளிப்பு தன்மை இருக்குது. ஸோ சிட்ரிக் ஆசிட் இருக்கும். நீங்கள் மில்க் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆறி இருக்கும்போது நீங்கள் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ நமக்கு ஆப்பிள் பியூரி வந்துட்டு ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ பேபிக்கு நம்ம இதை ஃபீட் பண்ணலாம்.
கண்டிப்பாக இது உங்கள் பேபிஸ்க்கு செஞ்சு கொடுங்க. தே வில் ஹாப்பி அண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் பியூரே வந்து நம்ம பார்க்கலாம். ஆப்பிள் பியூரே வந்துட்டு பேபிஸ்க்கு கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நம்ம வீடியோக்குள்ள இப்போ பார்க்கலாம். ஆப்பிள் பியூரே வந்துட்டு ரிச் இன் ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஃபைபர் கண்டென்ட் இதில் வாசமாக இருக்குது. ஸோ வந்துட்டு பேபிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப 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 பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இந்த ஆப்பிள் பியூரேயில் இருக்குது. Also lower chances of getting chronic conditions like diabetes, heart disease and cancer. ஸோ டயபெட்டிக்காக இருக்கட்டும், ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், ஸோ நம்ம ஆப்பிள் எடுத்துக்கிறது மூலமாக வந்து we can prevent it. நம்ம அதில் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. About 85% of water content இந்த ஆப்பிள்ஸில் இருக்குது. ஸோ ஹைட்ரேட்டடாக இருப்பாங்க பேபிஸ். ஃபைட்டிங் இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவ்ட் கட் ஃப்ளோரா. ஸோ ஈஸி இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு அப்சார்ப் ஆகிடும். இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் பேபிஸ்க்கு வந்து ஈஸியாக அப்சார்ப் ஆகும். கான்ஸ்டிபேஷன்
nutritions. And it also packed with minerals and vitamins. So lots of minerals and vitamins வந்து ஆப்பிளில் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கு இந்த ஃபுட்டை செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக subscribe and share this video. For more videos, please share it and subscribe Taryn's Element. Thanks for watching.